ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மகளிர் உரிமை தொகை யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், யார் யாருக்கு கிடைக்காது, அதுக்கான தகுதி என்ன, அதை பற்றி சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் சிறப்பு திட்டத்தை பார்த்தா செயல்படுத்திட்டு வராங்க. எவ்ரி மந்த்து 15ஆம் தேதி சம்மந்தப்பட்ட பயனுடைய வங்கி கணக்கு கரெக்டாக செலுத்துகிறாங்க. அந்த வகையில் நேற்று பார்த்தா ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு அரசால் மாதந்தோறும் வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெற தகுதி இல்லாதவர்கள் யார் யார் என்பது சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. அதை தான் பார்த்தா நேற்று அறிவிச்சிருக்காங்க. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் இலங்கை தமிழர் குடும்பங்களை சேர்ந்த 14,246 மகளிர் உட்பட தமிழ்நாடு முழுவதும் சுமார் 1.15 கோடி மகளிர் பயனடைந்து வருகின்றனர் என்றும் இத்திட்டத்திற்கு இந்த நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா 13,087 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை கொள்கை விளக்க குறிப்பு பார்த்தா நேற்று தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் யார் யாரெல்லாம் பயன்பெற தகுதியானவங்க, யார் யாரெல்லாம் தகுதி இல்லாங்கோ அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. அதையும் நடத்தி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல தேவையான தகுதிகள் என்னமான தகுதி இருக்கணும் அப்படின்னா 21 வயதை நிரம்பிய பெண் ஒருவர் விண்ணப்பிக்கலாம். ஸோ 21 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு அப்ளை பண்ணலாம். பெண்கள் மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு பயனாளி மட்டுமே விண்ணப்பிக்க தகுதியானவர். ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது தேவையான தகுதிகள். அதுக்கடுத்து குடும்ப தலைவர்களுக்கான வரையறை பற்றி கொடுத்துருக்காங்க. குடும்ப அட்டையில் பெயர் இடம்பெற்றுள்ளவர்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக கருதப்படுவர். இப்போது ரேஷன் கார்டில் 10-15 பேர் இருந்தாலும் அவங்க எல்லாமே ஒரே குடும்பமாக தான் நாங்கள் கருதுவோம். ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கு நீங்கள் தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஒரு அட்டையில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, ஒரு அட்டைக்கு ஒரு பெயர் தான் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு தகுதி வாய்ந்த குடும்பத்திலும் உள்ள குடும்பத் தலைவி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்கலாம். ஸோ யார் யாருக்கு தகுதி இருந்தாலும் சரி அப்ளை பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. குடும்ப அட்டையில் ஆண் குடும்பத் தலைவராக குறிப்பிடப்பட்டிருந்தால் குடும்பத் தலைவரின் மனைவி குடும்பத் தலைவியாக கருதப்படுர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ரேஷன் கார்டில் பார்த்தா ஆண் தான் குடும்பத் தலைவராக இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யார் பெண்ணாக இருக்காங்களோ அவங்க குடும்பத் தலைவியாக நீங்கள் கருதி அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்காக நீங்கள் போயிட்டு ரேஷன் அட்டையில் ஸோ அவங்க குடும்பத் தலைவியை நீங்கள் மாற்றம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குடும்ப அட்டையில் ஆண் குடும்பத் தலைவரின் மனைவியின் பெயர் ஏதேனும் காரணத்தினால் இல்லாத பட்சத்தில் குடும்பத்தில் உள்ள இதர பெண்களில் ஒருவர் குடும்பத் தலைவியாக கருதப்படுவர். ஸோ அவங்க குடும்பத் தலைவி பார்த்தா பேர் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தில் வேறு ஏதாச்சும் பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க பேரில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட 21 வயதை நிரம்பிய பெண்கள் இருந்தால் ஒரு நபரை குடும்ப உறுப்பினர் தேர்வு செய்து விண்ணப்பிக்க செய்யலாம். ஒரு அட்டையில் நிறைய பேர் 21 வயசுக்கு மேலே இருக்க பெண்கள் இருக்காங்கன்னா ஏதாச்சும் ஒரு நபரை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு திருமணமாகாத தனித்த பெண்கள், கைம்பெண்கள் மற்றும் திருநங்கைகள் தலைமையில் குடும்பங்கள் இருந்தால் அவர்களும் குடும்பத் தலைவிகளாக கருதப்படுவர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ திருமணமாகாத தனித்த பெண்கள், கைம்பெண்கள், திருநங்கைகளாக இருக்கீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பொருளாதார தகுதிகள். இப்போ இந்த ஸ்கீம் நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு சில தகுதிகள் இருக்குது. உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 5 ஏக்கருக்கும் குறைவாக நஞ்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்கும் குறைவாக புஞ்சை நிலம் வைத்துள்ள குடும்பங்கள். ஸோ குடும்பங்கள்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர் அனைத்து பெயர்லையுமே 5 ஏக்கரு குறைவாக நஞ்சு நிலம் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதேமாரி 10 ஏக்கருக்குள்ளே புஞ்சை நிலம் இருக்குன்னா அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே போச்சு அப்ளை பண்ண முடியாது. இது அப்ளிகேன் மட்டும் பொறுத்தாது, குடும்பத்தில் எல்லாருக்குமே சேர்த்து இவ்வளோ ஏக்கர் நிலம் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்கு 3600 யூனிட்டிற்கும் குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள். அதாவது நீங்கள் வருஷத்துக்கு 3600 யூனிட்டுக்கும் கீழே நீங்கள் மின்சாரம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ஸ்கீம் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேலே போகுதுன்னா அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த திட்டத்தில் யார் யாரெல்லாம் பெற தகுதி இல்லை, யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னா 2.6 லட்சத்திற்கு மேல் ஆண்டு வருமானம் நீங்கள் செலுத்துறீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் மூலமாக அப்ளை பண்ண முடியாது, தகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
குடும்பத்தில் ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கும் மேல் ஈட்டி வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துபவர்கள். ஸோ நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டி தொழில் வரி செலுத்துவோரும் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநில மத்திய அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கி ஊழியர்கள், வாரியங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சொந்த பயன்பாட்டிற்கு கார், கனரக வாகனம் போன்ற 4 சக்கர வாகனங்கள் வைத்துள்ளவர்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ கார் வச்சுருக்கீங்க, கனரக வாகனம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ஆண்டுக்கு 50 லட்சத்துக்கு மேல் ஆண்டு விற்பனை செய்து சரக்கு மற்றும் சேவை வரி செலுத்தும் தொழில் நிறுவன உரிமையாளர்களும் இந்த ஸ்கீம் மூலமாக அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து பார்த்தா அறிவிச்சிருக்காங்க. நேற்று வந்து சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை வந்து கொள்கை விளக்க குறிப்பில் ஸோ யாரெல்லாம் தகுதி இருக்குது இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை குறித்து தான் இந்த அப்டேட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு விரைவில் வந்து பார்த்தா மகளிர் உரிமை தொகை அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க. இன்னும் வந்து பார்த்தா 1 or 2 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் ரெடியாக இந்த டாக்குமெண்ட்ஸ் எலிஜிபிலிட்டியில் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ சட்டப்பேரவையில் கூட தெரிவிச்சிருக்காங்க, இன்னும் 1.5 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்க தவறியவர்கள், புதுசாக அப்ளை பண்ண மிஸ் பண்ணவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணும். அப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியப்படுத்துங்க. வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.